அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக முன்பு வாசியை கேட்ட நற்செய்தி பகுதியிலிருந்து 2 வசனங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 26வது வசனமும் 35வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். யோவான் 6:26-35. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 35வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான். கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வானைந்து கொள்ளுமே. கோயவனே கோயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணா ஆன என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நலம் என்ற உம்முடைய வார்த்தையை நினைவு கூர்ந்து, கர்த்தாவே, எங்கள் திருமறைகளை திறந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் உற்று நோக்குகின்றோம். ஆம் கர்த்தாவே, திருமறையின் ஊடாக உம்முடைய வசனத்தின் ஊடாக இந்த நாளிலே எங்களோடு கூட பேசும். உம்முடைய வார்த்தையினால் சந்திக்கப்பட்ட மக்களாய், உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல ஆண்டவர் அருள் புரியும். இரட்சகர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு முறை நரி ஒன்று உணவை தேடி சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக அதனுடைய கண்களிலே ஒரு முயல் ஒன்று பட்டது. இப்போது முயலை நரியானது துரத்த ஆரம்பித்து விட்டது. முயலுடைய வேகத்திற்கு நரியால் ஈடு கொடுத்து ஓடவும் முடியவில்லை, முயலை பிடிக்கவும் முடியவில்லை. ஆகையினால் பொறுமை இழந்த நரி முயலை பார்த்து கத்த ஆரம்பித்தது. நீ கொஞ்சம் நில்லு, நான் உன்னை எதுவுமே செய்ய மாட்டேன், நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதிலை சொல்லிவிட்டு போ, அப்படி என்று நரி முயலை பார்த்து சொன்னான். ஏதோ நரி கேட்க போவது போல் என்று தொலைவிலே இருந்து, சரி சொல், கேள், அதற்கான பதிலை நான் சொல்லுகிறேன் அப்படி என்று முயல் சொன்னான். உடனே நரி முயலை பார்த்து கேட்டதாம், உன்னால் எவ்வளவு
இந்த அளவிற்கு எவ்வாறு உன்னால் ஓட முடிகிறது? எப்படி உன்னால் ஓட முடிகிறது அப்படி என்று சொல்லி நிறைய முயலை பார்த்து கேட்டார். உடனே முயல் சொன்னதாம், நீ உன் பசிக்காக ஓடுகிறாய், நீ உன் பசிக்காக ஓடுகிறாய், நான் என் உயிருக்காக நான் ஓடுகிறேன், நான் என் உயிருக்காக நான் ஓடுகிறேன். ஆகையினாலே தான் நான் என்னால் வேகமாக ஓட முடிகிறது. பசி பெரிதா உயிர் பெரிதா? பசியை கூட சமாளித்துக் கொள்ளலாம், கிடைக்கிறதை வைத்து சாப்பிட்டு சமாளித்துக் கொள்ளலாம். ஒருவேளை கிடைக்காவிட்டால் கூட அடுத்த வேளை கிடைத்து விடும். ஆனால் உயிர் போனால் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. அதே போலதான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு பெரிய பாடத்தை இத்திருமறை வசனத்தினூடாக கற்றுத்தர விரும்புகிறார். பசியை விட அதற்கு அப்பால் கடவுள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற வாழ்க்கைதான் முக்கியம் என்பதை ஆண்டவர் கற்றுத் தருகிறார். ஆகையினாலேதான் சோத்துக்காகவும் சுகத்துக்காகவும் தான் வாழ்க்கை என்று சொன்னால் நம்மை விட மிருகங்கள் மேலானவை. ஆகவே மனித வாழ்க்கை என்பது பசியை மட்டும் போக்குவதல்ல, அதற்கு அதை தாண்டி ஒரு விசாலமான வாழ்க்கையை கடவுள் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இதை உணராமல் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்குத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார். அதைத்தான் இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியிலே மிக அருமையாக மிக தெளிவாக பார்க்கிறோம். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000த்துக்கும் மேற்பட்ட மக்களை போஷித்த ஒரு அற்புதமான நிகழ்வை நாம் பார்த்தோம். அப்போ அந்த அற்புதத்தை கண்டவர்கள், அந்த அற்புதத்திலே பங்கெடுத்த மக்கள் இப்போது என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இயேசுவை தேடி அலைகிறார்கள். திபேரியாவிலிருந்து வந்து பல படகுகளிலே வந்து ஏற்கனவே இயேசு இருந்த பகுதிகளுக்கெல்லாம் போய் தேடுகிறார்கள். இயேசுவை காணோம். கடைசியாக எங்கே தேடுகிறார்கள்? கப்பர்நகூமுக்கு போகிறார்கள். கப்பர்நகூமிலே இயேசுவை கண்டு கொண்டார்கள். அப்பொழுது இயேசுவை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டார்கள். ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் அப்படின்னு கேட்டார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து மிக தெளிவான ஒரு மிக அருமையான பதிலை சொன்னார். என்ன சொன்னார் என்று சொன்னால், நீங்கள் அற்புதத்தை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதான் சொல்லுவார்கள், சோறு கண்ட இடம் சொர்க்கம், சோறு கண்ட இடம் சொர்க்கம். அதே போன்ற ஒரு வாழ்க்கை தான் இவர்களுக்கு இருக்கிறது. இயேசுவை பின்பற்றினார்கள், போதனை கேட்டார்கள், அற்புதமாய் போஷிக்கப்பட்டார்கள். அப்ப அவர்களுக்குள்ளே இப்போது ஒரு நம்பிக்கை வந்து விட்டது. என்ன வந்து விட்டது? இயேசுவிடத்திலே போனால் நமக்கு என்ன உண்டு? நமக்கு சாப்பாடு உண்டு, வயிறார நமக்கு திருப்தியாக நிறைவாக நமக்கு என்ன செய்ய முடியும்? சாப்பிட முடியும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே வந்தது. அதை இயேசு கிறிஸ்து சரியாக கணித்தவர்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் என்னை தேடுகிற நோக்கத்தை நான் அறிந்திருக்கிறேன். உண்மையாகவே நீங்கள் எதற்கு என்னை தேடுகிறீர்கள்? உணவுக்காக, சாப்பாட்டிற்காகத்தான் என்னை நீங்கள் தேடுகிறீர்கள் அப்படி என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மிக அருமையாக மிக தெளிவாக சொல்கிறார். அப்போ எதற்காக, எப்படி, என்ன நோக்கத்தோடு நீங்கள் வாழ வேண்டும், தேட வேண்டும் என்பதை குறித்து
இயேசு கிறிஸ்து அருமையாக கற்றுக் கொடுக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களை பாருங்கள். கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்தார்கள். இயேசு கிறிஸ்து கடவுள் அவர்களை அற்புதகரமாய் அவர்களை விடுவித்து கானான் நாட்டை நோக்கி கடந்து அவர்களை அழைத்து வந்து கொண்டிருக்கிறார். செங்கடல் குறுக்கிடுகிறது. செங்கடலை பிளந்து பாதை ஏற்படுத்துகிறார். செங்கடலை அவர்கள் வெற்றிகரமாக கடந்து செல்லுகிறார்கள். இப்படி அற்புதங்களின் மேல் அற்புதம் செய்து கடவுள் அவர்களை அற்புதமாய் நடத்தி வருகிறார். ஆனால் ஒரு இடத்துல வருகின்ற போது அவர்கள் பாருங்கள், பிளேட்டை ஏந்தி வைத்துவிட்டு தகராறு பண்ணுகிறார்கள், கலகம் பண்ணுகிறார்கள். எதற்காக கலகம் பண்ணுகிறார்கள்? நான்வெஜ்ஜுக்காக கலகம் பண்ணுகிறார்கள். என்னையா இது சாப்பாடு? நாங்க எகிப்தில எப்படி சாப்பிட்ட கஷ்டப்பட்டா என்ன? நாங்கள் அடிமையாக அங்க இருந்திருந்தால் என்ன? எங்களுக்கு என்ன கிடைச்சிருந்திருக்கும்? எங்களுக்கு நான்வெஜ் கிடைத்திருந்திருக்கும். இதோ பார், எங்களிடத்துல ஒன்றுமே இல்லை. அப்படி என்று மோசேயும் ஆரோனை நோக்கி இந்த ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். மட்டுமல்ல, கலகமும் விளைவித்தார்கள். உணவுக்காக கடவுளுடைய மகத்தான செயல்களை உணர்ந்து கடவுளுடைய மகத்தான செயல்களை கண்டவர்கள் இப்போது கலகம் விளைவிக்கிறார்கள். செங்கடலை கடந்து வந்தபோது அவர்கள் கடவுளை மிகவும் புகழ்ந்து பாடினார்கள். ஆண்டவரே, உம்மை போல் உண்டோ? உமக்கு ஒப்பானவர் யார் உண்டு? அப்படி என்று கடவுளை புகழ்ந்து பாடுத ஜனங்கள் கொஞ்ச நாட்களுக்குள்ளாக கடவுளுக்கு எதிராக கலகம் பிறப்பிக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் உணவு. நமக்கு தெரியும், கடவுள் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார். அந்த மன்னா எப்படி இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், தேனீ போன்ற ஒரு ஈ, தேனீ போன்ற ஈயிலிருந்து கசிகின்ற ஒரு பொருள் தான் இந்த மன்னா. அது மிகுந்த டேஸ்டானது, சுவைமிக்கது, இனிப்பு மிகுந்தது. ஆகையினால் மக்கள் ருசித்து சாப்பிட்டார்கள். இப்போது பாருங்கள், கடவுள் இவர்களுடைய கலகத்தை பார்த்து கடவுள் என்ன கொடுக்கிறார்? காடையை கொடுக்கிறார். காடை எங்கிருந்து வருகிறது? ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து நெடுந்தொலைவிலாக பறந்து வந்து களைப்படைந்து இந்த இவர்களுடைய கூடாரங்களில் மேல் விழுகிறது காடை. அப்போ அதையும் கடவுள் கொடுத்து திருப்தியாக்குகிறார். ஆனால் ஒன்றே ஒன்று உணர்த்துகிறார். எப்பா, நீங்க கலகம் பிறப்பிக்கிறீர்கள். நீங்கள் அழைக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? அதை நீங்கள் மறந்து போனீர்கள். எதற்காக அழைக்கப்பட்டீர்கள்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் நாட்டை அவர்கள் மறந்து விட்டார்கள். இப்போது உணவுக்காக சண்டை போடுகிறார்கள். உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அவர்கள் அழைக்கப்பட்டது, தெரிந்தெடுக்கப்பட்டது பாலும் தேனும் ஓடுகிற கானான் நாடு. ஆனால் இடைவெளியிலே பாருங்கள், உணவுக்காக அவர்கள் கலகத்தை விளைவிக்கிறார்கள். ஆகையினாலேதான் இன்றைக்கு வாசித்து கேட்டேன் நிருப பகுதியிலே மிக மிக அருமையாக பார்த்தோம். பவுலடிகளார் அழகாக சொல்லுகிறார், பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து போடுங்கள், உங்கள் மனப்பாங்கு புதிதாக்கப்படட்டும், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாக நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் வாசி. கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளுங்கள். அப்ப எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்காக, அவரோடு கூட நீங்கள் வாழ்வதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த நோக்கத்திற்காக நீங்கள் வாழுங்கள்.
அப்படி என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபைக்கு சொல்லுகிறார். ஆகையினாலே தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இன்றைக்கு நான் வாசித்து கேட்டோம். அதே 6வது அதிகாரம் 27வது வசனம், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். ஆகையினால் உங்களுடைய செயல்பாடு ஆவிக்குரிய ஆன்மீக வாழ்க்கை அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல. ஆகையினாலேதான் ஜெபக்கூட்ட காரியத்துக்கு சொல்லும்போது நான் அழுத்த திருத்தமாக சொல்கின்ற காரியம், எதையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், சமைக்க வேண்டாம், எதையும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். கொடுத்தால் எதை மட்டும் கொடுங்க, டீயை மட்டும் கொடுங்கள் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். நான் போகின்ற நோக்கம் அந்த குடும்பத்திற்காக ஜெபிக்க வேண்டும், குடும்பத்திற்கு இறை வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும், குடும்பத்தோடு கடவுளை ஆராதிக்க வேண்டும். ஆனால் அந்த குடும்பத்தாருடைய எண்ணம் எப்படி இருக்கும்? குடும்பத்தாருடைய எண்ணம் எப்படி இருக்கும்? அந்த மெனுவில் தான் இருக்கும். எப்படி இருக்கும்? சாப்பாடு எப்படி இருக்கும்? சாம்பாரில் சால்ட்டு கரெக்டாக இருக்குமா, எரிப்பு கரெக்டாக இருக்குமா, அந்த எண்ணங்கள் தான் இருக்கும். நான் ஏற்கனவே இந்த சபைகளிலே பார்த்திருக்கிறேன். சபையார் அந்த வீட்டில் போயிருந்து பாடி துதித்து ஆராதித்து கொண்டிருப்பார்கள். வீட்டார் எங்கே நிற்பார்கள்? வீட்டார் சமையற்கூடத்திலே நிற்பார்கள். அங்க ஒரு ஆளை கூட காணாது. மெனுவை பற்றி யோசித்து சமையல் காரியத்திலே மூழ்கி கிடப்பார்கள். ஆகையினாலே தான் இயேசு கிறிஸ்து மரியாளை பாராட்டினார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆனால் மார்த்தாலோ அந்த சாப்பாட்டு காரியத்துல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இருந்து கொண்டார். ஆண்டவர் ஆகையினாலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சாப்பாடு அல்ல, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில உட்கொள்ள வேண்டிய ஒரு உணவு, அதுதான் பெரிய உணவு. அதான் இன்றைக்கு அந்த 35வது வசனத்திலே பார்க்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உட்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய உணவு சொல்லுகிறார் பாருங்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான். என்னிடத்தில் போதும், என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான் அப்படி என்பதை மிக தெளிவாக சொல்ல. அப்பம், அப்பத்திற்கு ஆங்கில வார்த்தை பிரெட். பழைய ஏற்பாட்டிலே, ஓல்ட் டெஸ்டமெண்ட்லே வெல் டெவலப்ட் கான்செப்ட். இது ஒரு மிக முக்கியமானது. இது அதுல இந்த அப்பம் பழைய ஏற்பாட்டிலே கடவுள் அருளுகின்ற வாழ்வுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் அடையாளமாக காண்பிக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். லேவியராகம புஸ்தகம் 24வது அதிகாரம் 8வது வசனம், அப்பத்தை நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கி அப்பத்தை நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கி ஓய்வு நாள் தோறும் கர்த்தருடைய சன்னதியில் அடுக்கி வைக்க வேண்டும். மிக அருமையா சொல்லுகிறார். எண்ணாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனம், கடைசி பகுதியை வாசிக்கிறேன். நித்திய அப்பமும் அதன் மேல் இருக்க கடவுள். அப்ப பழைய பாட்டில் பிரெட், அப்பம் ஒரு மிக முக்கியமான கான்செப்ட். ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாக, ஒரு கடவுள் அருளுகின்ற பாதுகாப்புக்கும் ஆசீர்வாதத்திற்கும் வாழ்வுக்கும் அடையாளமாக இருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வாழ்வு அருளும் அப்பம் நானே, வாழ்வு அருளும் உணவு நானே. இயேசு என்பதை வாழ்க்கையிலே ருசிக்காமல் அனுபவிக்காமல் நாம் இருந்தால் உலக வாழ்க்கையில் என்னதான் சாப்பிட்டாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து
தன்னுடைய சரீரத்தையும், அதாவது அப்பம் வழியாக, ரசத்தின் வழியாக தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய இரத்தத்தையும் கொடுக்கிறார். அதுதான் நாம் நற்கருணை என்று சொல்லுகிறோம். அதிலே கடவுள் விசுவாசத்தோடு பங்கெடுப்பதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய மக்களாக நாம் வாழ முடியும். இந்த சிந்தனை நம்முடைய எப்போதுமே தேவை. மதர் தெரசாவை பற்றி நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஓமன் நாட்டு மன்னர் கூப்பிடுகின்றார், உங்களுடைய இந்தியாவிலே நீங்கள் செய்கின்ற சேவையை நான் மனதார பாராட்டுகிறேன். அதே போல எங்களுடைய நாட்டிலேயும் வந்து இவ்விதமான சேவை செய்யுங்கள் அப்படி என்று அழைக்கிறார் ஓமன் நாட்டு மன்னர் அன்னை தெரசாவை. அப்ப மதர் தெரசாவும் மகிழ்ச்சியோடு சரி நான் வருகிறேன், அங்கே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போகின்றார்கள். அப்பொழுது மதர் தெரசா மன்னனிடம் ஒரே ஒரு கோரிக்கையை மாத்திரம் வைத்தார். என்ன கோரிக்கை என்று சொன்னால், நான் பணியை செய்கிறேன், அதே நேரத்தில் எனக்கு ஒரு ஆலயம் ஒன்றை கட்டித்தர வேண்டும். ஆலயம், அதாவது ஆலயம் வைப்பதற்கு ஒரு சிற்றாலயம் வைப்பதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும். அதே போல அதிலே வழிபாடு நடத்துவதற்கு ஒரு பிரீஸ்ட் நடத்துவதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும். அப்போது மன்னனுக்கு கடுமையான கோபம் வந்தது. என்ன பேசுகிறீர்கள்? நான் உங்களை இங்கே சமயம் பரப்புவதற்காக உங்களை நான் அழைக்கவில்லை, மக்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் உங்களை நான் அழைத்திருக்கிறேன் அப்படி என்று கோபத்தோடு சொன்னார். அப்போது மதர் தெரசா மிக அருமையான ஒரு பதிலை சொன்னார்கள். இருக்கட்டும், நான் இவ்விதமான ஒரு பணியை செய்வதற்குரிய ஆற்றலையும் வலிமையையும் சக்தியையும் நான் சாப்பிடுகின்ற சாப்பாட்டிலிருந்து நான் பெற்றுக்கொள்ளவில்லை. மாபெரும் சேவையை செய்வதற்கான ஆற்றலையும் வலிமையையும் அதற்கான உற்சாகத்தையும் எதன் மூலம் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னார். அதாவது அப்பத்தின் மூலமாக, திராட்சரசத்தின் வழியாக தன்னை வெளிப்படுத்துகின்ற இயேசு கிறிஸ்துவினாலே தான் இதற்குரிய ஆற்றலையும் வலிமையையும் நான் பெற்றுக்கொள்கிறேன். உடலோடும் இரத்தத்தோடும் தன்னை உணவாக கொடுக்கின்ற, அருமையாக சொன்னார்கள், அதாவது உடலோடும் இரத்தத்தோடும் தன்னை உணவாக கொடுக்கின்ற இயேசு கிறிஸ்துவனுடைய ஆற்றலினாலே தான் நான் இந்த காரியத்தை என்னால் செய்ய முடிகிறது என்று சொன்னார். இதை கேட்ட உடனே மன்னர் சம்மதித்தார். சரி, உங்களுக்கு நீங்கள் ஆலயத்தை, சிற்றாலயத்தை கட்டிக்கொள்ளுங்கள், ஒரு பிரீஸ்டுக்கும் நான் உங்களுக்கு அனுமதி தருகிறேன் அப்படின்னு சொன்னார். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, அதான் திருவிடத்திலே வைக்கப்பட்டிருக்கிற அருள் சாதனங்கள், அப்பமும் ரசமும். இதை நாம் எப்பேற்பட்ட உணர்வோடு, எப்பேற்பட்ட விசுவாசத்தோடு இதிலே நாம் பங்கெடுக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையான விசுவாசத்தோடு, விசுவாச கண்களாலே, கிறிஸ்துவின் உடலாக, கிறிஸ்துவனுடைய இரத்தமாக இதை நாம் பார்க்கிறோமா? அந்த விசுவாசத்தோடு நாம் இதிலே பங்கெடுப்போம் என்று சொன்னால் அதற்குரிய ஆசீர்வாதம் தனித்துவம் வாய்ந்தது. ஆகையினால் அநேக நேரத்திலே நாம் இதிலே பங்கெடுக்கிறோம், இதை பற்றி உள்ள ஒரு முழுமையான அனுபவம் இல்லாமல் ஏனோ தானோ என்று, சில நேரத்தில் இது ஒரு கடமை என்றும், சில நேரத்தில் சரி ஒரு மன நிறைவுக்கு என்றும் நாம் இதை பங்கெடுக்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு இதை உணர்ந்து இதில் நாம் பங்கெடுக்கிறோம்? இப்போது உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த திருவிருந்தின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள் என்ன? நித்திய ஜீவன், ஓகே, மன அமைதி. அதாவது ஒரு லுத்தரன் திருச்சபை விசுவாசிகளாக நீங்கள் சொல்ல வேண்டும். வெரி குட். ஒன்று பாவ மன்னிப்பு. 2 பாவ மன்னிப்பு. இதன் வழியாக நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. 2 என்ன? பிசாசின் வல்லமையிலிருந்து
விடுதலை கிடைக்கிறது. பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. மூன்றாவது என்ன? சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது. நான்கு என்ன? நித்திய ஜீவன். நான்கு மிக முக்கியமான ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறது. பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. வேற என்ன? பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது. நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கிறது. நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கிறது. அப்போ இப்பேற்பட்ட பேர் ஆசீர்வாதங்களை நம்முடைய கண்முன் நிறுத்தி அந்த விசுவாசத்தோடு தான் இந்த பரிசுத்த நற்கருணையிலே நாம் பங்கெடுக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது விசுவாசத்தோடு இதிலே பங்கெடுக்கிறவர்களுக்கு ஜீவன் உண்டு என்ற ஆழமான உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது நமக்கு இன்றைக்கு ஒரு கடமையாகிவிட்டது. ஏதோ முதல் மாசம் ஒரு மாசத்தின் முதல் நாள் முதல் ஓய்வு நாள் கொடுக்கிறார்கள், அதை போய் எடுக்கலன்னு நமக்கு ஏதோ. ஆனால் அதில் உள்ள ஆசீர்வாதங்கள் என்ன என்பதையே நாம் புரிந்து கொள்ளாமல் கொண்டிருக்கிறோம். பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலை. இதுல பங்கெடுக்கிறவன் யான் பிசாசின் வல்லமையை குறித்து பயப்பட வேண்டும். ஏன் அவன் மந்திரவாதம் செய்கிறான் என்று பயப்பட வேண்டும்? ஏன் அவன் புள்ளி சூனியம் செய்கிறான் என்று பயப்பட வேண்டும்? ஆனால் உண்மையான விசுவாசத்தோடு இதிலே பங்கெடுக்கிறவர்களுக்கு எதிலிருந்து விடுதலை? பிசாசிலிருந்து விடுதலை. பிசாசினுடைய அதிகாரம் எதுவும் நம்ம என்ன செய்ய முடியாது, தீண்டவே முடியாது. ஏன் நாம் பயப்படுகிறோம்? ஆண்டவருடைய மக்கள் ஏன் பயப்பட வேண்டும்? ஆகையினால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காக. வாழ்க்கை கடைசி மட்டும் மரணத்துக்கு அப்பாலும் நிலை நிற்கிற போஜனத்திற்காக நீங்கள் கிரியை செய்யுங்கள். அப்படி என்று சொன்னால் நாங்கள் கிரியை செய்வது என்ன? நான் எப்படி உண்மை புசிப்பது? அதான் விசுவாசம். விசுவாசத்தின் மூலமாய் நீங்கள் என்னை புசிக்க முடியும். விசுவாசத்தின் மூலமாய் நீங்கள் கிரியை நடப்பிக்க முடியும். அன்பானவர்களே, நாம் யோசித்து பார்ப்போம், நாம் சிந்தித்து பார்ப்போம். எப்பேற்பட்ட போஜனத்திற்காக நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை எண்ணி பார்ப்போம். இது சாதாரணமானதல்ல. இந்த ராப்போஜனம் நற்கருணை என்பது சாதாரணமாக அல்ல. மதர் தெரசா இப்படி சொல்லுகிறார்கள், அதாவது அருள்வே உடலோடும் இரத்தத்தோடும் தன்னையே உணவாக இயேசு கிறிஸ்து கொடுக்கின்றார். உடலோடும் இரத்தத்தோடும் தன்னையே உணவாக கொடுக்கின்றார். அப்படி என்று சொன்னால் எப்பேற்பட்ட நிலையிலே நாம் பங்கெடுக்கிறோம். ஒரே ஒரு உண்மை சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசிக்கின்றேன். நான் ஒரு திருச்சபையிலே, நாகர்கோவில் பகுதியிலே ஒரு திருச்சபையிலே பணியாற்றி கொண்டிருந்த போது மிகவும் வசதியான ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு தாய், வயது முதிர்ந்த தாய், படுக்கையிலே இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட கடைசி கட்டம் வந்தது. எல்லாரும் பேரண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிடுகிறார்கள். வாங்க வாங்க, அம்மா என்ன செய்ய போறாங்க, மறிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டாச்சு. அடுத்து என்ன செய்வது? அடுத்து அம்மாவுக்கு நற்கருணை கொடுக்கணும், பரிசுத்த நற்கருணை கொடுக்கணும். அவஸ்தையில இந்த போற நேரத்துல நற்கருணை கொடுக்கணும். ஓகே, பாஸ்டர் அந்த போது நான் பாஸ்டரா இருக்கிறேன், என்னை அழைத்தார்கள். நான் போனேன். போய் திருவிருந்து கொடுத்து கொண்டு வந்தேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள், 1 மணி நேரத்திற்குள்ளாக அந்த பாட்டி எழும்பி உட்கார்ந்து விட்டது. ஆச்சரியத்திலும் ஆச்சரியமா இருந்தது. மரணத்தை நோக்கி மரணப்படுக்கையிலே காத்திருந்தேன். அருமையான தாய் அப்படியே எழும்பி உட்கார்ந்து விட்டார்கள். பரவாயில்ல, கடவுளுடைய நற்கருணை, பரிசுத்த நற்கருணை எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறது என்பதை உணர்ந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தினேன். அடுத்தது பாருங்க, 1 வருஷம் அந்த பாட்டி நல்லா வாழ்ந்துட்டு கடைசியில திருப்பி மரணப்படுத்தி அதே போன்ற ஒரு சூழ்நிலை வந்தது. நானும் காத்திருக்கிறேன். அப்போ அன்றையும் கூப்பிட்டார்கள். நானும் காத்திருக்கிறேன், என்னை அழைப்பார்கள் என்று சொன்னார். பாட்டி சாகிறது வரையிலும் என்ன செய்யவில்லை, அழைக்கவில்லை. இன்னி அழைத்து
பாஸ்டரை வச்சு நற்கரணி கொடுக்க பாட்டி வந்து எழுப்பி உட்கார்ந்தா என்னடா பண்றது? நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இதை விடுங்க, இந்த பாட்டை விடுங்க. ஆனால் அதே நேரத்திலே கடவுளுடைய நற்கருணையை விசுவாசத்தோடு எடுக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கின்ற கிரியை நான் சொல்லுகிறேன். ஆகையினால் உலக போஜனம் அல்ல, அதை தாண்டி இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னையே உணவாக நம்மை கொடுக்கின்றார். அதை விசுவாசத்தோடு நாம் பற்றிக்கொள்வோம் என்று சொன்னார் நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அதான் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் அப்பத்திற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். அப்போது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் திருப்தியாயிருக்கும். ஆகையினால் என்ன சொல்கிறார்? நீங்கள் தேவையில்லாத வகையில் எல்லாம் நீங்க அப்பத்திற்காக நீங்க செலவழிக்காதீங்க. நீங்க சாப்பிட வேண்டிய உணவு கிறிஸ்து தான், உட்கொள்ள வேண்டிய உணவு கிறிஸ்து தான். அது உங்களுக்கு இந்த உலகத்திலே மட்டுமல்ல, மரணத்துக்கு அப்பாலும் உங்களை வாழ வைக்கும். ஆமன்பானவர்களே, அந்த விசுவாசத்தோடு இந்த பரிசுத்த நற்கருணையிலே நாம் பங்கெடுத்து ஆண்டவர் அருளுகின்ற ஆசீர்வாதங்களை பெற்று நாம் வெற்றி சிறப்போம், தேவராஜ்யத்தின் மக்களாக வாழ்வோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தால் காத்துக் கொள்வதாக. ஆமென்.